ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். மனிதனும் புனிதன் ஆகலாம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மன அழுத்தம் ஏற்பட காரணம் என்ன? இன்றைய உலகத்துல எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல ஒன்றா இருக்கிறது தான் இந்த மன அழுத்தம். திருவள்ளுவர் நாயனார் நமக்கு எல்லா விஷயத்துக்கான வழிமுறையை காட்டி எழுதி வச்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் கல்வியின் சிறப்பு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. முகத்துல இருக்கிற இரு கண்களால தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியும். அதே போல எண்ணும் எழுத்தும் சேர்ந்த கல்வியினால அது அறிவா கொண்டு நம்ம வாழ்க்கைய வாழறதுக்காக வழியா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைய மாணவ சமுதாயத்துல அந்த கல்வி கற்க போற இடத்துலயும் மாணவர்களுக்கு மன அழுத்தம். குழந்தை பேருன்றது ஒரு வரம். ஆனா இப்ப இருக்கிற சமுதாயத்துல பெற்றோருக்கு மன அழுத்தம். நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு முன்னெல்லாம் உணவு, உடை, காற்று இருந்தா போதும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இப்ப பொருளாதாரம் மிக முக்கியமா இருக்கு. அதுக்காக வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு அந்த தொழில் இடத்துலயும், சக தொழிலாளிகளாலயும், அவர்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிறவங்களாலயும் மன அழுத்தம். சுயமா வியாபாரம் செய்றவங்க பார்த்தாலும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தினால, சக போட்டியாளரா இருக்கும் வியாபாரிகள்னாலயும் மன அழுத்தம். இதுக்கெல்லாம் மேல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓய்வு ஊழியர்லாம் இருக்காங்க இல்லையா? வேலை செய்யும்போது ஒரு மன அழுத்தம்னா, ஓய்வு பெற்றுட்டு சும்மா இருக்கும்போது பலவித மன அழுத்தம். இப்போ இது மாரி அந்த மன அழுத்தம் பல வகையா சொல்லிட்டே போலாம். இத்தகைய மன அழுத்தம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம மாணவர்கள குறிப்பிட்டிருந்தோம். கொஞ்சம் வருஷம் முன்னாடிலாம் அந்த கல்விக்கூடத்துல காலை 10 மணி முதல் 4 மணின்னு தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற கல்வி பாடத்திட்டத்துல காலைல 6 மணிக்கு போனா இரவுல வரா மாதிரியும், பாரதியார் சொல்லியிருக்காரு, "ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு." அப்ப உற்சாகமும், உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிற இடத்துல, இப்ப பல பள்ளிகள்ல அந்த விளையாட்டுன்ற வகுப்பே கிடையாது. இப்படி மாணவர்களுக்கு மன அழுத்தம், வேலை பளு, இந்த தொழில் செய்ற இடத்துல இருக்க வேலை பளு, ஆ பணம், பொருளாதாரம் முக்கியம் இல்லையா? இப்ப வாழ்ற காலத்துல அந்த பண பிரச்சனை. அப்புறம் இப்ப இருக்கிற குடும்பத்துல உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமின்மை, புரிதலின்மை, இதனால ஒரு குடும்ப பிரச்சனை. ஓய்வு இல்லாம தொடர வேலை செய்யறது ஒரு பிரச்சனை. இப்ப உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி முக்கியமானது. அப்ப அந்த உடற்பயிற்சி இல்லாதப்ப உள்ளமும் பாதிக்கப்படுது, உடலும் பாதிக்கப்படுது. இப்படின்னு பல காரணங்கள தான் மன அழுத்தம் வருதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா, உண்மையில இவைகள்லாம் அந்த மன அழுத்தம் வெளிப்படும் சூழ்நிலைகள் மட்டும்தான். மன அழுத்தத்திற்கான உண்மையான காரணங்கள்லாம் இவைகள் அல்ல. அப்போ மன அழுத்தம் என்னன்றது நம்ம பார்க்கிறோம். ஒரு நிகழ்வு நடக்குது. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு விளைவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ கை தட்டுனோம்னா சத்தம்ன்றது விளைவு. அந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்தா அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். மனம் என்ன பண்ணுது? அதற்காக ஒரு அடையாளத்த தருது. அந்த அடையாளத்த தான் நம்ம என்ன பண்றோம்? உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதுனால மன அழுத்தமா ஏற்படுது அது. அப்படி பார்க்கும்போது நடக்க நிகழ்வு ஒரு பிரச்சனை கிடையாது. அத அந்த நிகழ்வ பத்தி நாம ஏத்தி வச்சிருக்கிற நமது அடையாளம் தான் பிரச்சனை. இப்படி பார்க்கும்போது எந்த ஒரு நிகழ்வுக்கும் பிறப்பிடம்னு ஒண்ணு இருக்குது. இப்போ உயிர்கள், இயற்கை இதெல்லாம் எங்கருந்து வந்ததுன்னு கேட்டா, பிரபஞ்சத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மன அழுத்தம் எங்கிருந்து வந்தது? உலகத்துல இருந்தா? உயிர்கள்லாம் தோன்ற மாரி உலகத்துல இருந்துன்னு கேட்டோம்னா கிடையாது. நம்ம செய்யற தொழில், வியாபாரம், ஏதோ ஒரு வேலை, உத்தியோகத்துல இருந்தா? அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்க மற்றவர்கிட்ட இருந்து வந்ததான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாம் கிடையாதுன்னா, நமது அறியாமையில இருந்தா அப்படின்னு கேட்டா உண்மை. அதுதான். நம்ம அறியாமல இருந்து தான் இந்த மன அழுத்தம் வருது. இப்ப அறிவோட இருக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். அந்த அறியாமைன்னு வருது நமக்கு மன அழுத்தத்த தர்றதா இருக்குது. ஒரு கோட் ஒண்ணு சொல்லுவாங்க. லைஃப் இஸ் வெரி ஈஸி. வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையில, இன்பமா வாழ வேண்டியதுதான். அத அன்ஈசியா ஆக்கிறது நம்முடைய அறியாமை. இப்போ இந்த வாழ்க்கை சுமையே கிடையாது. ஆனா நம்ம தான் சுமையா மாத்தி வச்சிருக்கிறோம்.
அத எப்படின்னு நம்ம பார்த்துட்டு வருவோம். ஒரு ரயில் பயணம் செய்ற 2 பேர் சம்பாஷணை மூலம் சொல்லும்போது, அது இன்னும் கொஞ்சம் நமக்கு எளிமையா புரியும். பயணம் பண்ணும்போது லக்கேஜ் எடுத்துட்டு போவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு பயனாளி என்ன பண்றாரு, ஒரு மூட்டைய வந்து தலையில எடுத்துட்டு ரயில்ல உட்கார்ந்திருக்காரு. இத பார்க்குற அந்த ரயில்ல பயணம் பண்ற சக பயனாளி கேட்கிறாரு, "ஏங்க ஐயா, இந்த சுமைய வந்து தலையில வச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கீழ இறக்கி வைக்கலாமே?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா சுமைய தலையில வச்சிருக்க அந்த பயனாளி சொல்றாரு, "இல்ல, இல்ல. நான் இறக்கி வச்சா ரயிலுக்கு சுமை கூடிடும். அதனால அதற்கான அந்த பயண சுமைக்கான கட்டணத்தையும் என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் தான் கட்ட வேண்டி வரும். இதுவே அந்த சுமைய நானே தலையில சுமந்துக்கிட்டாக்கா, அந்த ப பயண சுமைக்கான கட்டணம், லக்கேஜ் கட்டணத்த வந்து நம்ம கட்ட வேண்டியது இல்லல்ல." அப்படின்னு சொன்னார். இதுலருந்து அந்த அறியாமை எவ்வளவு பண்ணுது பாருங்க. அவரோட சேர்ந்தும் அந்த சுமையும் இருக்கும்போது வெயிட் தானே. ரயிலுக்கு அப்ப தனியா இப்படி சுமைய கீழ இறக்குனா வெயிட், என்கிட்ட வச்சா வெயிட் இல்லங்கிறது எவ்வளவு ஒரு வேடிக்கையா இருக்கு அந்த பதிலு. அவருடைய அறியாமையே நமக்கு நல்லா தெரியுது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது. அறியாமையினால தான் இந்த மாரி மன அழுத்தங்கள்லாம் வருது. இப்போ வாழ்க்கை வந்து ஒரு அதுவும் சொல்லுவாங்க ஒரு இதுல. லைஃப் இஸ் ஃப்ரீ டிஃபைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவும் அதுல மாத்தறதுக்கான எதுவுமே கிடையாது. இப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிகழ்வுல வந்து தானா நடக்குது. தானா நடக்கிற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா, நாம தான் அத வாழ்வதாகவும், அத தாங்கி கொண்டிருக்கிறதாவும் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால செய்ய முடியாது. ஒரு அணுவ கூட நம்மளால அசைக்க முடியாது. தானா நகர நிகழ்வு அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் போக முடியுமே தவிர, நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா மாத்தி அத வந்து நாமளே தாங்கி வாழறதா நெனச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, அந்த வாழ்க்கைய வந்து என்ன பண்றோம், மனசுல வேற சுமந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல மனம்னா நம்ம என்னன்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மனம்ன்றது நம்ம ஐம்புலன்களால ஏற்றி வைக்கப்பட்ட எண்ண தொகுப்பு தான். கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால நுகர்றது, நாக்கால சுவைக்கிறது, நம்ம தொடு உணர்வா இருக்கிற அந்த ஐம்புலன்களால சேகரிக்கப்பட்ட இது வந்து தொகுத்து வைக்கிறது தான் மனம். அப்ப அந்த வாழ்க்கைய நம்ம என்ன பண்றோம், தானா நடக்கிற நிகழ்வெல்லாம் கூட மனதுல சுமந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்துக்கான முதல் காரணமா என்ன சொன்னா, ஒரு விஷயம் முடியாது. அந்த அந்த முடியாத ஒண்ண வந்து முயற்சி செஞ்சு முடிச்சு ஆகணுன்ற மாரி நினைக்கிறது பாருங்க. நடக்காத ஒண்ண வந்து நம்ம நடைமுறையில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் வந்து மன அழுத்தத்துக்கான முதல் காரணமா இருக்கு. நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ நீங்கலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க மனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? எல்லாருமே யோசிக்கலாம். இந்த க்ஷணத்திலேயே யோசிக்கலாம். இங்க இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனா, இந்த மனம் என்ன பண்ணும்னா, சும்மா இருக்காது. அது வந்து மனத வந்து ஒரு இதுல சொல்லுவாங்க. மரத்துக்கு மரம் தாவும். குரங்கு கூட நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா, இந்த மனம் வந்து உருவமற்ற குரங்கு. அது தாவுறது நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற மாரி தான் இருப்போம். ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, அது கடந்த கால நினைவுகள வந்து அசை போட்டுட்டு இருக்கும். அசை போடுறத விட சுமந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். சுமையா வச்சுட்டு இருக்கு அது. கடந்த கால நினைவுகள முடிஞ்சு போன விஷயம். அது திருப்பி வரப்போறது கிடையாது. இருந்தாலும் அதுக்கு தெரியாது அந்த மனத்துக்கு. கடந்த கால நினைவுகள வந்து சுமந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லையா? எதிர்கால கற்பனையில கனவு கண்டுட்டு இருப்போம். எதிர்காலம்ன்றதே ஒரு நிச்சயமற்ற இதுதான். ஆனா அது தெரியாது. ஒண்ணு கடந்த காலத்துல நடந்தத சுமக்கிறது, இல்ல எதிர்காலத்துல கற்பனையில வந்து கனவு கண்டுட்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது, உண்மையில நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த க்ஷணத்துல இருக்கிறது இல்ல. இந்த க்ஷணன்றத நம்ம என்ன பண்றோம், நெறைய இதுக்கு வந்து சிலது தமிழ்ல பாஷையில பேசுறத விட ஆங்கில வார்த்தைகள பயன்படுத்த நல்லா தெரியும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த பிரசன்ட்ன்ற வார்த்தைய நம்ம வேற எதுக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிப்போம்? ஒரு விசேஷத்துக்கு போறோம். நம்ம என்ன பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பிரசன்ட்ன்றத நம்ம எப்ப என்ன பண்றோம்? அன்பளிப்பு, ஒரு கொடை. அப்போ இயற்கை பிரபஞ்சம் நமக்கு அளித்த அன்பளிப்பு தான் இந்த பிரசன்ட். நிகழ்காலம், நிகழ்கணம். ஆனா என்ன பண்றது? நிகழ்காலத்துல இருக்கிறது இல்ல. சரிதானே? எல்லாரும் நம்ம இங்க இருக்கிற மாரி இருந்தாலும் கூட, நம்ம நிகழ்காலத்துல இருக்கோமான்னு பார்த்தோம்னா தெரியும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நடக்காத வாழ்க்கைய நம்ம நடைமுறையில வாழ முயற்சிக்கிறது. அதான் இறந்த காலம், எதிர்காலத்துல போகும்போது இந்த க்ஷணத்த விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வாழ்க்கையில வந்து சங்கடங்கள மட்டும் தான் பார்க்கிறோம். சங்கடம்னா என்ன அது? இறந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள நினைக்கும் போதும், எதிர்காலத்த குறித்து வரும்போதும், நமக்கு என்னென்ன உணர்வுகள் வரும்னா, பயம், துக்கம், இயலாமை, ஏமாற்றம், கோபம், குழப்பம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்கா ஒண்ணு மேல ஒண்ணு மோதும்போது என்ன ஆகும்? அழுத்தம் தான் வரும். இந்த மாரி மனமாகிய அந்த இதுவுல வந்து குதிரைன்னே சொல்லலாம் மனத. அந்த மன குதிரையில வந்து இப்படி ஏத்தி வைக்கும்போது, சுமையா வந்து சங்கடங்கள குடுக்குது. இதுக்கு பேர் தான் மன அழுத்தம். அதுக்கடுத்து என்ன பண்றோம்?
நிகழ்வுன்றது தானா தான் நடக்குது. ஆனா நம்ம வந்து நானே என் வாழ்க்கைய நடத்துறேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது தான். எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள நானே என் வாழ்க்கைய நடத்துறேன் அப்படின்றது நம்பிக்கையா வச்சிருக்கிறது தான். அப்போ இந்த மாரி இருக்கும்போது நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அந்த என்ன நிகழ்வு நடக்குதுன்றத நம்ம வந்து கவனிச்சோம்னா, நமக்கு நல்லா உண்மை நிதர்சனமா தெரியும். முதல்ல பார்த்தோம்னா, இங்க சூரியன் காலையில ஒரு 5:45, 6க்குள்ள இந்த சூரிய உதயோதய நேரம்ன்னு இருக்கு, மறையிற நேரம்ன்னு இருக்கு. அந்த மாரி நிகழ்வுல வந்து சூரியன் உதயமும், மறையறதும் நடக்குது. இப்ப இதயம் இருக்குது. நிமிஷத்துக்கு இத்தன முறை துடிக்கணும், இல்ல தொடர்ந்து துடிக்குது. இதயம் நின்னுடுச்சுன்னா எல்லாமே போச்சு. இதயம்ன்றது வந்து நம்ம உடம்புல இருக்க இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்கு. கண்ணு இமைக்குது. ஏதாவது கண்ண பாதிக்காம இருந்தா டக்குன்னு கண்ண மூடும் பாருங்க. நம்மளா கமெண்ட் குடுக்குறோம். தானா கண்ண மூடுது. அப்புறம் நம்ம சுவாசிக்கிற மூச்சு நிகழ்வு என்ன பண்ணுது? தானா தான் நடக்குது. பூமி வந்து சுத்தி வர்ற விஷயமும் தானா தான் நடக்குது. இதுல எதாவது நடத்த முடியுமா? யாரும் அத நடத்த முடியாது. இல்ல தானா நடக்கிற நிகழ்வு. இதுல எதையுமே நீங்க செய்யறது கிடையாது. அவைகள் எல்லாமே வந்து தானா தான் நடக்குது. ஆனா, நீங்கலாம் என்ன நெனைக்கிறீங்க? எல்லாத்தையும் நான் தான் கட்டுப்படுத்தி என்னுடைய கண்ட்ரோல்ல தான் நடக்குது. நான் தான் எல்லாத்தையும் வழிநடத்துறேன். நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. நான் தான் எல்லாத்தையும் மேலாண்மையா பார்க்குறேன். அப்படிங்கிற மாரி நெனைக்கிறது. அப்போ இந்த சாத்தியமற்ற முயற்சி தான் என்ன ஆகுதுன்னா, மன அழுத்தம் உண்டாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. நான், நான் சொல்றேன்ல அந்த நான் என்ற சிந்தனையின் சுமைய பார்க்கலாம். மன அழுத்தம் எப்ப வருதுன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த டேட்ல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து கவனிக்க பார்த்தோம்னா, நமக்கு எல்லாம் உண்மை தெரியும். இப்போ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பல சூழல் வந்து உருவாகி இருக்கும். பல சூழல வந்து சந்திக்கிற இருக்கும். உறவுகள் இணைந்திருக்கிற உறவுகள், நம்மகிட்ட இருக்க பொருளாதார நிலைமை, வேலை, இந்த பொசிஷன் இருக்குல்ல, இப்ப நம்ம ஒரு ஆபீசர், ஒரு டாக்டர் மாரி ஏதோ ஒரு அடையாள அந்த மாரி நமக்கு இருக்கும்போது, நமக்கு அதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு என்ன ஆகுமோ? இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ? அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது. அப்புறம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு சிந்தனை வர்றது. இல்ல இது மாரிலாம் ஆச்சா என் மதிப்பு என்ன இருக்கும்? என்ன யார் மதிப்பாங்க? என் மதிப்பு என்ன ஆகும்? அப்படிங்கிறது. கொஞ்சம் எல்லா விதத்துலயும் கொஞ்சம் கீழ அதாவது மன உறுதியில இருந்து எல்லாத்துலயும் இருக்கணும். ஐயோ! என் நிலை இப்பலாம் இப்படி இருந்து எப்படிதான் மாறுமோ? அப்படின்னு நெனைக்கிறது. இப்படி இந்த மாரி ஏதோ ஒண்ணத்த பத்தி நம்ம சிந்திட்டே இருக்கும்போது தான் வந்து மன அழுத்தம் வந்து வருது. அப்ப மன அழுத்தத்தின் மையம்ன்றது, இப்ப இருக்கிற தற்போது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுல இருக்கிறது கிடையாது. அதுவே நான்ற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, நம்ம அது அடையாளமா மாறி, கடந்த காலம் அல்லது எதிர்காலம் அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளத்த மனம் ஏற்கும்போது தான் என்ன வருது? மன அழுத்தம் வருது. நம்ம இதுவா சொல்லணும்னா, நான் தான் செய்றேன். இது என்து தான். இது என்னுடையது தான் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு குடும்ப தலைவன், தலைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்ட வந்து அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. இந்த குடும்பத்த நான் தான் நடத்துறேன். நான் இந்த மாரி வழி நடத்தலன்னா இப்படி சீரா போகாது. அப்ப அந்த நான்றது ஒண்ணு வருது. ஏதாவது ஒரு பொருள்னா இது என்து தான். பொசசிவாவும் இருக்கும், கமாண்டிங்காவும் இருக்கும். ஏதாவது இழப்பானாலும் சரி, அது என்து தான்ற அந்த பற்று வைக்கும்போது தான் வந்து, நான், எனது, என்னுடையது அப்படின்ற அந்த ஒரு பற்று வைக்கும்போது மன அழுத்தம் வர்றது. இதே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இரவுன்னு ஒண்ணு வருது, நல்லா தூங்குறோம். அப்படியே ஆழ்ந்து உறங்குறோம். அப்ப அந்த மன அழுத்தம் இருக்குதா? இல்ல அது எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சில பேருக்கு இப்ப இந்த காலத்துல இஎம்ஐல வந்து பொருள்கள் வாங்குறது ரொம்ப காமனான விஷயம். கடன் வாங்குறது காமனான விஷயம். அத குறிப்பிட்ட தேதி வந்தா அந்த கடன அடைக்கக்கூடிய பணம் இருக்கலாம், அன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன ஆகும் அந்த தேதி வரும்போதே அந்த அ பதற்றமும் வந்துரும், மன அழுத்தம் வந்துரும், எல்லாமே வந்துடும். அப்ப தூக்கத்துல இருக்கும்போது அந்த கடன் இருக்குதா? உங்களுக்கு இல்லாம இருக்குதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்குனாலும் அந்த கடன் கட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா, தூங்கும்போது அத கவனிக்கிற அகங்காரம், நான் என்ற அகங்காரம் வந்து கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல அந்த கவனிக்கிற அகங்காரம் கிடையாதுனால, அந்த கடன் இருக்குன்றதும் தெரியாது. வேற விதமான பிரச்சனைகள் இருக்கா? வாழ்க்கைனாலே பிரச்சனைன்ற மாரி தான் ஆயிடுச்சு இப்ப இருக்கிற காலத்துல. அப்ப வேற எதனா பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டனா, பிரச்சனை இருக்குது தான். ஆனா, அத கவனிக்கிற அகங்காரமும் அந்த தூக்கத்துல கிடையாது. நாளைக்கு செய்ய வேண்டிய கமிட்மெண்ட் வேலைகள் எதனா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இருக்குது. ஆனா, உறக்கத்துல அதற்கான மன அழுத்தமும் கிடையாது. ஏன் கேட்டா, அந்த உறக்கத்துலருந்து முதல்ல எழுந்துக்கும்போது அந்த நான்ற அகங்காரம் வரும்போது தான், அத சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் வந்து வரும். அப்ப அந்த நான்ற தனித்துவமான அகங்காரம் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால, ஆழ்ந்த உறக்கத்துல அந்த மன அழுத்தம் இல்ல.
அப்படி பார்க்கும்போது மன அழுத்தம் என்பது வாழ்க்கையின் பிரச்சனை கிடையாது. அது நம்மால ஏற்றி வைத்துக் கொண்ட அடையாளத்தின் பிரச்சனை. எனது உடல் அப்படின்னு அத ஏத்தி வச்சுக்கிட்டோம்னா, உடல்ல இருக்கிற ஒவ்வொரு மாற்றமும் மன அழுத்தம். அந்த முதுமைன்னு ஒண்ணு வரும் இல்ல, ஆரோக்கிய சீர்கேடு முதுமை. அந்த உடல்ல இருக்க ஒரு ஒரு விஷயமும் மன அழுத்தமா மாறும். எனது மனம் அப்படின்னு நம்ம ஏத்தி வச்சுக்கிட்டோம்னா, மனதில இருக்க ஒரு ஒரு அலைவும் மன அழுத்தத்த தருது. புகழ். புகழ தான் அந்த எனது, நான்றதுல ஏத்தி வச்சுட்டோம்னா, அந்த ஒருத்தர பத்தி ஒரு விமர்சனம் குடுப்பாங்கல்ல. ஒரு பாடகியா இருந்தா சிறப்பான பாடகி, சரியா பாடுனா அந்த பாடல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. வேற மாரிலாம் கமெண்ட் வரும். அப்ப அந்த புகழ், அதுல ஒரு இது வந்தாலுமே மன அழுத்தம் வருது. பணம். இந்த பணத்தையும் நமதுன்னும்போது பார்த்தீங்கன்னா, எனது அப்படின்னு வச்சுக்கும்போது, 1 பைசா செலவு பண்ணாலும், அந்த 1 பைசா போச்சேன்ற மன அழுத்தம் ஒண்ணு வரும். இப்படி மன அழுத்தத்தின் மூல காரணம் நிகழ்வுகள் கிடையாது. நமது ஏற்றி வைத்துக் கொண்ட எனது, என்னுடையது என்ற தவறான அடையாளங்கள் தான். பொதுவா நம்ம கேட்போம் மன அழுத்தத்த எப்படி குறைக்கிறதுன்னு சொல்ட்டு. இப்ப நான் கேட்கிறேன், மன அழுத்தம் யாருக்கு வருது? அப்ப இந்த கேள்வி தான் உங்க விசாரணை தொடக்கமா வச்சுக்கணும் நீங்க. எண்ணங்கள் வருகின்றன, போகின்றன. உணர்ச்சிகள் வருகின்றன, போகின்றன. வெற்றி வருகிறது, போகிறது. தோல்வி வருகிறது, போகிறது. ஆனா, இந்த மாரி விஷயங்கள அறிந்து கொள்ற விழிப்புணர்வு, அது வர்றதும் இல்ல, போறதும் இல்ல. அது என்றும் மாறாதது. அதுதான் உண்மையில் நீங்கள். விழிப்புணர்வு தான் நாம அப்படின்றத அறிஞ்சுக்கணும். உடலுக்கு உறக்கம் தான் ஓய்வு. மனதிற்கு அமைதி தான் ஓய்வு. ஆனா ஆன்மாவிற்கு தன்னை அறிதலே ஓய்வு. இதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன எழுதியிருக்காங்க? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் நமக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க. அந்த தன்னை அறியும்போது என்ன ஆகும்னா, அங்க சுமைகள் கிடையாது. அடையாளங்கள் ஏதும் கிடையாது. பாதுகாக்க வேண்டிய உருவங்களும் கிடையாது. பொதுவா மன அழுத்தம் என்பது அதிக வேலைகள் காரணமா வர்றது கிடையாது. அதிக பொறுப்புகள் காரணமா வர்றது கிடையாது. அதிக சிந்தனைகள் இருக்கிறதுனால கூட வர்றது கிடையாது. அந்த உண்மையான நான் யார் என்பத மறந்துட்டு, நான் அல்லாத ஒன்றாக வாழ முயற்சிப்பதில் மட்டும் தான் மன அழுத்தம் வருது. அப்போ மன அழுத்தம் விடுபட முயற்சிக்க கூடாது. அதுக்கு பதிலா உங்களை நீங்களே அறிய முயற்சி செய்யுங்கள். தன்னை அறிதல், சுயத்தை அறிதல் அப்படிங்கிறத அறிய முயற்சி செய்யுங்க. உங்க சுயத்த உங்களுக்குள்ள உணர வேணும்னு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, மன அழுத்தம்ன்றது ஒரு எதிரி கிடையாது. அது தன்னைத்தான் அறியாத நிலையில மனம் உண்டாக்கிக் கொள்ளும் ஒரு நான் என்கிற அடையாளம் தான். எனது, என்னுடையது என்று ஏற்றுக்கொள்ளும் அந்த ஆணவம், அகங்காரம் தான். அப்ப நிகழ்வு நடக்குது இல்லையா? அந்த நிகழ்வுல தொலைஞ்சு போகாம, அவற்றை அறிந்து கொள்கின்ற சுத்தமான விழிப்புணர்வா நிக்க பார்க்கணும். இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சுய விழிப்புணர்வுல இருக்கிறது. அப்படி நம்ம பண்டைய ரிஷிகள் கூட பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய இதுல அவங்க பார்வையில சொல்றாங்க. மனம்ன்றது எண்ணங்களின் தொகுப்பு. அதனால எண்ணங்களின் தாக்கத்தை மன அழுத்தம்னு சொல்லிட்டு ஒரு நோயா நம்ம மாத்தி வச்சுக்கிறோம். அதான் சொன்னேன்ல லைஃப் இஸ் வெரி ஈஸி. ஆனா அத டிசீஸாவும், அன்ஈஸியா இந்த மனம்ன்ற எண்ணங்கள் தொகுப்பால மாத்திக்கிறோம். அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மைய சொல்றாங்க. மனம் அமைதியா இருக்கும்போது, உலகம் அமைதியா தெரியுது. மனம் குழப்பமாக இருக்கும்போது, உலகமும் குழப்பமா தெரியுது. அதாவது உண்மையில பிரச்சனைகள் இந்த உலகத்துல கிடையாது. பிரச்சனைகள எல்லாம் இந்த உலகத்த பார்க்க நம்ம மனதின் பார்வையில இருக்கு. அத முன்னெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மஞ்சக்காமாலக்காரனுக்கு பார்க்கிறதெல்லாம் மஞ்சள். அது மாரி வெளி தோற்றத்துல எதுவும் இது இல்ல. அவங்களுக்கு பார்வையில இருக்கிறதுனால தான் அப்படி தெரியுதுன்ற மாரி, இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அத பார்க்கும் விதத்துல தான் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப மன அழுத்தத்தின் முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் இந்த உடல் நினைக்கிறோம் இல்லையா? இந்த நான் உடல்ன்ற தவறான அடையாளம். உலகத்துல எல்லா பயங்களுக்கும் வேறா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த உடல்ன்ற எண்ணம். அதுக்கு பிறகு அந்த உடலுக்கு எனக்கு நோய் வரக்கூடாது. எனக்கு முதுமை வரக்கூடாது. எனக்கு இழப்பு வரக்கூடாது. எனக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது. அப்படின்னு பலவேறு பயங்கள் உருவாது இல்லீங்களா? அதுதான். 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்த முடியாதத கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. இயற்கையான விஷயத்த நம்மளால மாத்த முடியுமா? கட்டுப்படுத்தவே முடியாது. அதுபோல மற்றவர்களின் எண்ணங்கள நம்மால கட்டுப்படுத்த முடியுமான்னா, முடியாது.
ஆனா மனம் என்ன செய்யுது? எல்லாம் என் விருப்பப்படி தான் நடக்கணும்னு நெனைக்குது. அங்க தான் மன அழுத்தம் ஆரம்பிக்குது. 3வது காரணமா சொன்னோம்னா, நீங்க கடந்த காலத்துல வாழ்றது, இல்லன்னா எதிர்காலத்துல வாழறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உங்க உடல் மட்டும் தான் இங்க இருக்குது. உங்க மனம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பார்த்தா தெரியும். கடந்த காலத்துலயும், எதிர்காலத்துலயும் போனா எங்க இருக்கோம்? இப்ப நடக்கிற நிகழ்வுல இல்ல. இல்லாத ஒண்ணுத்துல இருக்குது. ஒண்ணு நேத்து நடந்த நிகழ்வு நெனச்சுன்னு இருக்கோம். இல்ல நாளைக்கு என்ன செய்யலாம்னு நெனைப்போம். இப்படி எதையாவது எண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரும் இன்றைய நிகழ்வுல இந்த க்ஷணத்துல இருக்கிறது கிடையாது. கடந்த காலத்துல வாழ்றது, அல்லது கற்பனையான எதிர்காலத்துல வாழறது அப்படின்னாவே எல்லாரும் இருக்கிறாங்க. இப்படி இருப்பதுனால தான், இன்றைய நிகழ்வ நம்மளால வாழ முடியாம போது. அதனால தான் மன அழுத்தம் வருது. இந்த மனம் அமைதிய இழக்குது. இப்போ பண்டைய ரிஷிகள்லாம் நமக்கு ஒரு தீர்வு காட்டியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மன அழுத்தம் பற்றிய இந்த மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் அந்த மாரி மன அழுத்தம் பற்றிய மேலாண்மைலாம் அவங்க சொல்லல. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ட. மன அழுத்தத்த சமாளிக்கிறது எப்படின்னும் சொல்லல. மன அழுத்தம் இல்லாம அது கரைஞ்சு போறதையே எப்படின்றது மட்டும் தான் நமக்கு காட்டிக் குடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் உண்டாக்க வேர வெட்டி வீழ்த்தும் வழிய காட்டியிருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, அடுப்புல கொதிக்கிறது அடங்கணும்னா, எரியறத புடுங்கணும்னு. அந்த மாரி மன அழுத்தம் உண்டாக்கும் வேர வெட்டி வீழ்த்தும் வழி தான் காட்டிக் குடுத்துருக்காங்க. மன அழுத்தம்ன்றது இந்த உலகம் நமக்கு குடுக்குற தண்டனை கிடையாது. நமது தவறான அடையாளங்களின் நிழல் அது. நாம நம்ம உடலாகவும், மனமாகவும், பதவியாகவும், உறவாகவும், வெற்றியாகவும் நெனைக்கும் வர, மன அழுத்தம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாக்கா, நம்ம மெதுவா நம்முடைய உண்மையான இயல்ப நோக்கி உள்ளே திரும்பும்போது, மன அழுத்தம் என்னாகும்? தானா கரைஞ்சிடும், மறைஞ்சிடும். அந்த அமைதின்ற அடைய வேண்டிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய இயல்பே அமைதிதான். நம்முடைய இயல்பு அமைதி. இதுக்கு திருவள்ளுவர் கூட ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. "மனநலம் மன்னுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும்." அப்ப மனதின் தெளிவும் அறிவும் தான் ஒருவருக்கு நிலை பெற்ற வாழ்வ தரக்கூடிய செல்வன் இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? அந்த உள்முகமா போயி, நம்முடைய இயல்பே அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும்னு அதுக்காக தனியா பிரயத்தனம் பண்ண தேவையில்ல. நம்ம இயல்பான அமைதிய நோக்கி உள்ள போகும்போது, அந்த மன அழுத்தம்ன்ற விஷயங்கள்லாம் இல்லாம நம்ப நிம்மதியா அமைதியா இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தட்சத்.